இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் மிதுன ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம். தமிழ் வருடமானது பிறக்க போதுங்க. இந்த பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பிறக்கக்கூடிய வருடம் விஸ்வாச வருடமாக பிறக்க போகுது. ஏப்ரல் 14 அன்னைக்கு திங்கக்கிழமை தமிழ் வருடமானது பிறக்க போகுது. ஸோ திங்கக்கிழமை சோமவார நாளில் பிறக்கிறதுனால இந்த ஆண்டு முழுக்க சோமவாரம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நாள் அன்னைக்கு கிரக நிலைகள் அப்புறம் இந்த ஆண்டு முழுக்க கிரக மாற்றங்கள்லாம் முக்கியமானது நிறைய இருக்குது. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன கணக்கிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். புதிய வருடம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் ஓகேவாக இருக்கலாம். பாதகமாக இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணுமோ அதற்கேற்ப நடந்து பலனடையணும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்ன ஏற்படுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குவீங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரம் இதுவாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், ஐனசைன போகஸ்தானத்தில் குரு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வரப்போகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கிரன் வக்ரத்தோடு கூட்டணி சேர்றாரு. அதனால் இதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்க போகுது கிரகங்கள்லாம். ஸோ இதில் கிரகங்கள் நிலைகள் இப்படி இருக்குன்னா கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும்னா, ஏப்ரல் 26 அன்னைக்கு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அப்புறம் இதே ஏப்ரல் 26 அன்னைக்கு கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு அடுத்ததாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி என்னன்னா, கரெக்டாக 7வது மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிலையில் ஆரம்பமாக போகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் மாதம் இதே ஆண்டு 17ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மகர நிவர்த்தி அடைகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்த வருடம் 3வது மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த வருடம் 10ஆம் தேதி அதாவது இந்த வருடம் 10வது மாதம் 8ஆம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வகரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த கிரக பயிற்சி தொடர்ந்து அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருடத்தில் இத்தனை கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பலன்கள் தமிழ் புத்தாண்டில் பெற போகிறீங்களோ அதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
என்ன பலன்கள் பெற போறீங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நடத்தையில் தெளிவும் சிந்தனையில நிதானமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பெரியர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை இந்த ஆண்டு பெறுவீங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு. செய்தொழில நன்மையானது உண்டாகும். சிக்கலான வழக்குகளில் இருந்தவர்களுக்கு திடீரென அனுகூலமான விடுதலையானது கிடைக்கும். எடுத்த அனைத்து காரியங்கள்லையும் வெற்றியானது காண்பீங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஆதரவற்றவர்களுக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு அளிப்பீங்க. சமுதாயத்தில் உயர்ந்தோடு அறிமுகமாவீங்க. உங்களுடைய காரியங்கள் இடையூறு இன்றி நிறைவேறும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலர்லாம் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதிய ஆண்டில் நடக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெற்றோர் வழியிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாகப்பிரிவுகள் உண்டாகும். குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்க. உங்கள் நன்னடத்தையால் அனைவரையும் கவர்வீங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க. நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா முடியும். மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானம் உடனுக்குடனே கிடைக்கும். இந்த மாதிரியான பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் நடக்க போகுது. அப்புறம் உங்கள் உலக அறிவு அனுபவம் பலருக்கும் பயன்படும். அதே போல் தீயரை மன்னிப்பீர்கள் என்பது உங்களுக்கு இந்த டைம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவர்களிடமிருந்து விலகி விடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது நல்லது. பணவரவு சிறிது குறைவாக இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. மேலும் கடன் தொல்லைகள் ஏற்படாது. உடன் பிறந்தோர் உங்களால் பயனடைவாங்க. அதே சமயம் நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டு சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. புத்திசாலித்தனத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீங்க. துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு லாபகரமாகவே முடிவடையும். அந்த மாதிரி காலகட்டம் இது என்றால் மிகையாகாத ஒரு உண்மை. ஏன்னா கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வருது. அப்புறம் உத்தியோகத்தில் அலுவலக பணிகள் மாற்றங்களை காண்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கு கவனத்தோடு செய்யணும். மேல் அதிகாரிகள் மனமறிந்து செயலாற்றுவாங்க. வருமானத்திற்கு இதனால் எந்த குறையும் வராது. பயணங்களால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த ஆண்டு நடக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய யுக்திகள் புகுத்தி வருமானத்தை பெருக்க முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றியாகும். போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கும். பொருள்களில் விற்பனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முறையில் நடக்கும். புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடணும். கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கணும். அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு முக்கியமானவர்களுடைய நட்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். முக்கியஸ்தர் என்று பெயர் எடுப்பீங்க. கட்சி பணிகளில் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க. கட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்பீங்க. நண்பர்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றம் பெறுவீங்க. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு செம்மையாக இருக்க போகுது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சக கலைஞர்களே உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் பயணங்களால் நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ பயணங்கள் தவிர்க்கிறது இந்த ஆண்டுக்கு நல்லது. புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க புது வருடம் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடம் அன்பாக பழகணும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி மகிழலாம். வருமான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் நிறையும். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரியாக பலன்கள் கிடைக்கும். ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் மிதுன ராசிக்காரங்க படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க.
பெற்றோர்களோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை அடைய முடியும். இது மாணவர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே என்ன இந்த ஆண்டு நடக்க போகுதுங்கிறத ஜோதிடர் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த பலனை அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.